Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Google லான்ச் பண்ண விண்டோஸ்க்கான நியர்பை ஷேர் அப்ளிகேஷனோட யூசேஜை பத்தி தான் குயிக்கா பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பத்தி தெரியாதவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிருங்க. அண்ட் நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காம எனேபிள் பண்ணிருங்க. Alright, so first of all, பேசிக்காக நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆண்ட்ராய்ட் டிவைசஸ்க்கு நடுவில் நம்ம நியர்பை ஷேர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். பட் இப்போது ஆண்ட்ராய்ட் டிவைஸுக்கும் விண்டோஸ்க்கும் நடுவில் நீங்கள் நியர்பை ஷேர் யூஸ் பண்ண முடியும். பட் ஒருவேளை இன்னுமே நம்ம ஆண்ட்ராய்ட் டிவைஸில் நியர்பை ஷேர் ஆக்சஸ் பண்ணதில்லை, இல்லை நியர்பை ஷேர் நம்ம கான்ஃபிகர் பண்ணதில்லைங்கிற பட்சத்தில் மேலேருந்து குவிக் செட்டிங்ஸை ஈஸியாக நம்ம லான்ச் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த இடத்துலேயே பார்த்தோம்னா நமக்கு நியர்பை ஷேர் பார்த்திங்கன்னா இருக்கணும். ஒரு வேளை இல்லைங்கிற பட்சத்தில் கீழே நமக்கு இந்த எடிட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, பென்சில் சிம்பிள், அதை கிளிக் பண்ணி குவிக் செட்டிங்ஸை நம்ம எடிட் பண்ணுறதுக்கு போகலாம். ஸோ இதில் கவனித்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நியர்பை ஷேர் பார்த்திங்கன்னா இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அதை ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணி நமக்கு தேவையான கிரிட்டில் நம்ம என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பேக் வந்துடலாம். இப்போ நம்மளுடைய குயிக் செட்டிங்ஸில் நமக்கு என்ன இருக்குது, நியர்பை ஷேர் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் எனேபிள் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா டிவைஸோட விசிபிலிட்டி இருக்குது. எவ்ரி ஒன் கான்டெக்ட்ஸ் இல்லையோ டிவைசஸ்க்கு நடுவில் கூட நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களுடைய விசிபிலிட்டியை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பட் என்ன விஷயம்னா, ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், குயிக் செட்டிங்ஸை லான்ச் பண்ணி நியர்பை ஷேரை ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அப்போ நமக்கு அதோட கம்ப்ளீட் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகும். இங்கே நமக்கு தேவையான நியர்பை ஷேர் செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ டிவைஸோட நேம் நீங்கள் மாற்ற போகிறீங்கனாலும் சரி, ஓகே. அண்ட் பிஃபோரை நம்ம பார்த்த மாதிரி டிவைஸோட விசிபிலிட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும், எவ்ரி ஒன் விசிபிலிட்டி மோட் உங்களுக்கு டெம்பரரியாக தேவையா, இல்லை எப்போவுமே ஆன் பண்ணியிருக்கிற மாதிரி வேணுமாங்கிறது எல்லாத்தையும் இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். பட் ப்ரைவசி பார்த்தோம்னா உங்களுக்கு டெம்பரரியாக இருக்கிறது எப்போவுமே நல்லது. பட் நான் இப்போ இந்த டுட்டோரியலுக்காக என்ன பண்ணுறேன்னா, இதை எப்போவுமே ஆனில் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறோம், இதை கான்ஃபிகர் பண்ணிக்கிறோம். அண்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா டேட்டா ஷேரிங் மெத்தட். ஸோ இங்கே உங்களுக்கு டேட்டா மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை ஒய்ஃபை மட்டும்தானா, இல்லை இன்டர்நெட் இல்லாமல் நீங்கள் டேட்டா ஷேர் பண்ண போகிறீங்களாங்கிறது எல்லாத்தையும் இங்கே நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்க முடியும், கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம கான்ஃபிகர் பண்ணது எல்லாமே ஆண்ட்ராய்ட் டிவைஸில். பட் பிசியில் என்னும் போது ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த லிங்க்கை நான் கமெண்ட், பின்டு கமெண்ட் அண்ட் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த அஃபிஷியல் சைட்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கெட் ஸ்டார்டட் கொடுத்து நம்மளுடைய விண்டோஸ் ஆப், நியர்பை ஷேருக்கான விண்டோஸ் ஆப்பை நீங்கள் என்ன பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அதை ஓப்பன் கொடுத்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாம். ஸோ பப்ளிஷர் யாருங்கிறது இங்கே தெளிவாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணலாம், அதை ரன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே இந்த அஃபிஷியல் சைட்லேயே லேர்ன் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு கம்பேட்டபிள் எந்த மாதிரி, ஓகே, அண்ட் அதே மாதிரி எவ்வளோ டிஸ்டன்ஸ்குள்ளே இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த அஃபிஷியல் சைட்லேயே இருக்கிறதுனால ஈஸியாக உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் இங்கே கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் பண்ண கையோட ஸ்டார்ட்டில் போயிட்டு நியர்பை ஷேர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணும் போதே நியர்பை ஷேர் ஃப்ரம் கூகுள் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா வந்துடும். கிளிக் பண்ணி நம்ம அப்ளிகேஷனை லான்ச் பண்ணிடலாம். பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி லான்ச் பண்ணும் போது ஒரு சில டயலாக் பாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிலலாம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்கிப் பண்ணி வந்துடலாம். சைன்இன் பண்ணாமலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ண முடியும். இல்லை சைன்இன் பண்ணி நல்லா ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ண போகிறீங்கனாலும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வந்த உடனே கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், லான்ச் பண்ண உடனே செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்களை இங்கேயும் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், ஆண்ட்ராய்ட் டிவைசஸில் எப்படி கான்ஃபிகர் பண்ணமோ அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். லைக் உங்கள் டிவைஸோட நேம், டவுன்லோட் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே, ரிசீவ் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே எங்கே போய் ஸ்டோர் ஆகணும், விசிபிலிட்டி எப்படி உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது எல்லாமே இங்கே நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்மளுடைய மொபைல் டிவைஸ், பிசி எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் ஒய்ஃபை நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி இருக்குது. முதல்ல இந்த எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஒய்ஃபை இல்லாமல் எப்படி நம்ம ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், மொபைலில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் என்ன பண்ணுறேன், கேப்சர் பண்ணுறேன். ஸோ ஷேர் அப்படின்னு கொடுக்கும் போது நமக்கு முதல்ல வரதே பார்த்தீங்கன்னா நியர்பை அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் நியர்பை கொடுத்த உடனே பார்த்தோம்னா கீழே நமக்கு பாட்டமில் ஜார்ஜ் பிசின்னு வந்துச்சு இல்லையா, ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த கனெக்டிங் அண்ட் பேரிங் பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நியர்பை டிவைஸ்லேருந்து நமக்கு ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகுது. ஸோ அந்த பின் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. டிக்ளைன் பண்ணணும்னா நீங்கள் டிக்ளைன் பண்ணிக்கலாம். அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நமக்கு அந்த டவுன்லோட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் ரிசீவ் பண்ண கையோட ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் கொடுத்து அந்த ஃபைலை நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம்.
அண்ட் அதே மாதிரி பிசியிலேருந்து நம்ம ஆண்ட்ராய்டு டிவைஸ்க்கு சென்ட் பண்ண போகிறோம்னாலும் சரி, செலக்ட் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டராக நீங்கள் அனுப்ப போகிறீங்களா இல்லை ஃபைல்ஸ் அப்படிங்கிறத ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி என்ன பண்ணலாம், தாராளமாக நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ அப்போ சென்ட் பண்ணும்போது நமக்கு மொபைலில் பார்த்தோம்னா நியர்பை டிவைசஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம காமிக்குது. பட் நமக்கு இந்த ஜார்ஜோட மொபைல் அப்படிங்கிறது தான். ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சேம் நமக்கு பின் இங்கே ஷேர் ஆகும். ஜஸ்ட் நம்ம அதை அக்செப்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸை நம்ம இங்கே ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதே ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். பட் என்னென்னா இந்த வாட்டி வைஃபை பார்த்தீங்கன்னா நமக்கு எனேபிள் பண்ணிடல. பட் நல்லா கவனிங்க, ப்ளூடூத் மேண்டட்டரியாக பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ கீழே நம்ம சிஸ்டம்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணியிருக்கு. அது ரொம்பவே முக்கியம். ஸோ டிவைஸை லொக்கேட் பண்ணுறதா இருக்கட்டும், மற்ற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணியிருக்கணும். ஆஸ் யூஷுவல் மொபைலிருந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் என்ன பண்ணுறேன், சேம் ஜஸ்ட் நியர்பை கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம். நமக்கு ஜார்ஜ் பிசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்தாச்சு, டிடெக்ட் ஆயிடுச்சு. நம்ம அதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐக்கனை கிளிக் பண்ணும்போது பிசிலையும் சரி நமக்கு எந்த டேட்டா கனெக்ஷனும் பார்த்தீங்கன்னா இல்லை. சேம் நம்ம அக்செப்ட் கொடுக்கும் போது பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் ஃபைல் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகுது. ஸோ இது ஒரு சின்ன ஃபைல். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வேகமாக என்ன ஆகுது, ரிசீவ் ஆகுது. பட் நல்லா கவனிங்க, சேம் ஒய்ஃபை நெட்ஒர்க்கில் இருக்கிறீங்க, இன்டர்நெட் மூலிமா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். வேகமாக பார்த்தீங்கன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் நீங்கள் அது இல்லாமல், டேட்டா கனெக்ஷன் இல்லாமல் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னும் போது தாராளமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி தான் நமக்கு எந்த விதமான நெட் கனெக்ஷன் இல்லாமலே நம்ம என்ன பண்ணுறோம், சேம் ஆஸ் யூஷுவல் சிஸ்டம்லேருந்தும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு டிவைஸ்க்கும் சிஸ்டமுக்கு நடுவில் நம்ம நியர்பை ஷேர் யூஸ் பண்ணி நமக்கு தேவையானதை நம்ம ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.